எவையிடம் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்வோம். திமுக கூட்டணியில் ஏற்பட்ட தொகுதி பிரச்சனை காரணமாக காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருந்து விலக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கேட்ட தொகுதியை கொடுக்க ஸ்டாலின் மறுத்ததால் அவரும் திமுக கூட்டணியில் இருந்து விலக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியின் தலைவரை சமீபத்தில் மாற்றினார் தேசிய தலைவர் கார்கே அவர்கள். சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக அறிவிக்கப்பட்ட செல்வ பெருந்தகைக்கும் திருமாவளவன் அவர்களுக்கும் ஏற்கனவே ஒரு மோதல் இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் செல்வ பெருந்தகை அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து காங்கிரஸ் கட்சியில் இணைந்தவர். அதன் பிறகு இப்பொழுது காங்கிரஸ் கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் செல்வ பெருந்தகை. இந்த நிலையில்தான் தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பலத்தை குறைப்பதற்காக காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தலித்தை தலைவராக்கினால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆட்டம் அடங்கிவிடும் என்று மு.க. ஸ்டாலின் அவர்களே திட்டமிட்டு காங்கிரஸ் கட்சிக்கு வழியை வகுத்து கொடுத்தார் என்று திருமாவளவன் அவர்கள் எண்ணுகிறாராம். திருமாவளவன் அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டு கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவிற்கும் நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியேறுவோம் என்று புதிய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அழுத்தம் கொடுப்பதாக சொல்லப்படுகிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 4 தொகுதிகளை கேட்பதாக சொல்லப்படுகிறது. 4 தொகுதிகளில் 2 பொது தொகுதி, 2 தனி தொகுதியை கேட்பதாக சொல்லப்படுகிறது திருமாவளவன். ஆனால் திருமாவளவனுக்கு 2 தொகுதிகளுக்கு மேல் இல்லை என்று மு.க. ஸ்டாலின் திட்டவட்டமாக மறுத்து விட்டாராம். ஆனால் திருமாவளவன் அவர்கள் கொடுத்தால் 4 இடங்கள் கொடுங்கள், ஏனென்றால் நாங்கள் எங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை பெற வேண்டும், ஆகையால நாங்கள் சொந்த சின்னத்தில் தான் போட்டியிடப் போகிறோம், 4 தொகுதிகள் கொடுங்கள், 4 தொகுதிகளிலும் நாங்கள் பானை சின்னத்தில் தான் போட்டியிடுவோம், அப்படி இல்லை என்றால் நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்கும் தயாராக இருக்கிறோம் என்று மு.க. ஸ்டாலினிடமே நேரடியாக திருமாவளவன் கூறியதாக சொல்லப்படுகிறது. இதற்கு பின்புலத்தில் சொல்லப்படுவது விசிக இந்த முறை பொது சின்னத்தில் போட்டியிட்டு அந்த சின்னத்தை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்வதென்று முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழகம் தாண்டி கேரளா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா உள்பட 5 மாநிலங்களிலேயும் போட்டியிட இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகையால அவர்கள் பொது சின்னத்தை எதிர்பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டில் திமுக விசிகாவிற்கு 2 தொகுதியை கொடுத்துவிட்டு ஒரு தொகுதியில் பொது சின்னத்திலும் இன்னொரு தொகுதியில் உதயசூரியன் சின்னத்திலும் நிற்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகையால திருமாவளவன் அவர்கள் 4 தொகுதி கொடுத்தால் கொடுங்கள், 4 தொகுதியை கொடுங்கள், 4 தொகுதியிலேயும் பொது சின்னத்தில் தான் நாங்கள் நிற்போம், அப்படி இல்லை என்றால் நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியேறி விடுவோம் என்று தைரியமாக அழுத்தம் திருத்தமாக திருமாவளவன் அவர்கள் மு.க. ஸ்டாலினிடமே சொல்லிவிட்டதாக சொல்லப்படுகிறது. இதற்கு பின்புலத்தில் புதிதாக விசிகாவில் வந்து இணைந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பொருளாதார உதவியை விசிகாவிற்கு செய்ய இருப்பதால இனிமேல் மற்ற கட்சியை நம்பி இருக்க வேண்டிய அவசியமில்லை, எங்களுக்கு பெரிய அளவில் பொருளாதார பலம் இருக்கிறது, ஆகையால் நாங்கள் தனித்து கூட இனி களம் காணுவோம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் தைரியமாக மு.க. ஸ்டாலினிடம் எதிர்த்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. இத்தனை நாட்களாக திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த தருணத்திலும் திமுகவிற்கு பக்கபலமாக இருக்கும் என்று மார்தட்டி கொண்டிருந்த திருமாவளவன் சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மு.க. ஸ்டாலின் அவர்களையே எதிர்த்து பேசுகின்ற அளவிற்கு வந்துவிட்டதாக பொது தளத்தில் அரசியல் விமர்சகர்கள் பேசுகிறார்கள். அப்படி என்றால் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அந்த கட்சியில் இணைந்ததால விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொருளாதாரத்தில் பலம் பெற்று விட்டதாக சொல்லப்படுகிறது. தேர்தல் செலவிற்கு கோடிகள் வேண்டுமென்றாலும் கொடுப்பதற்கு ஆள் இருக்கும் பொழுது நமக்கு என்ன பயம் இருக்க போகிறது? களத்தில் நின்று வெற்றி பெற்று விட்டால் அத்தனை கட்சிகளும் பின்னாடி வந்து கீழே நிற்க போறாங்க. ஆகையால
முன்னாடி செலவு செய்யறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஆதவ அர்ஜுனா அவர்கள் திருமாவளவன் அவர்களுக்கு தைரியம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில தான் திருமாவளவன் அவர்கள் தைரியமாக மு.க. ஸ்டாலினிடம் 4 இடங்களை கேட்பதாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இருந்து வெளியே வந்தால் உடனடியாக போய் சேருவதற்கு அதிமுக தயாராக இருக்கிறது திருமாவளவனுக்கு. காரணம் என்னன்னா, திருமாவளவன் எதிர்பார்த்தது அதிமுக கூட்டணியில் பிஜேபி இருக்கக்கூடாது. பிஜேபி அதிமுக கூட்டணியில் இல்லை என்றால் அதிமுக கூட்டணியில் சேருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று ஏற்கனவே ஒரு முறை பகிரங்கமாக மேடையில் பேசியவர் தான் திருமாவளவன். அப்படி இருக்கும் பொழுது இந்த முறை திருமாவளவன் திமுக கூட்டணியில் இவர் கேட்கின்ற இடம் கொடுக்க திமுக தயாராக இல்லை என்றால் அதிமுகவை காரணம் காட்டி ஸ்டாலினை மிரட்டுகிறார் திருமாவளவன் என்பதுதான் நிஜமான உண்மை. ஒருவேளை திருமாவளவன் அவர்களுக்கு 4 தொகுதி அங்கு கிடைக்கவில்லை என்றால் அதிமுகவில் சென்றால் கண்டிப்பாக 4 தொகுதியை எடப்பாடி கொடுக்க தயாராகி விடுவார். காரணம் என்ன அப்படின்னா, இன்றைய நிலையில் அதிமுக அப்படித்தான் இருக்கிறது. ஆகையால ஒருவேளை திருமாவளவன் அவர்கள் அதிமுகவிற்கு தாவினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனால் இப்பொழுது அதிமுகவிற்கு 2 ஆப்ஷன்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. விசிகாவும் காங்கிரசும். காங்கிரசுக்கு ஏற்கனவே 10 தொகுதிகள் கொடுத்த திமுக இந்த முறை 5 தொகுதிகளுக்கு மேல் இல்லை என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டாராம் ஸ்டாலின். ஆகையால 5 தொகுதிகளுக்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டோம் என்று பிடிவாதமாக நிற்கிறதாம் காங்கிரஸ். அதனால காங்கிரசும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ அதிமுக கூட்டணியில் இணையலாம் என்று சொல்லப்படுகிறது. எது நடக்கும் என்று சொல்ல முடியாது. இந்த அரசியல் களத்தில், அரசியலில் கடைசி நொடி பொழுதில் கூட எது வேண்டும் என்றாலும் மாறலாம். இதுதான் அரசியல். இன்னும் தேர்தலுக்கு 2 மாதங்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் எப்பொழுது வேண்டுமென்றாலும் இந்த கூட்டணிகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எந்த கூட்டணியிலும் இன்னும் தொகுதி உடன்படிக்கை முடிவாகவில்லை. ஆகையால தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் காங்கிரசும் இப்பொழுது எடுத்திருக்கின்ற இந்த முடிவில் ஏதாவது அதிர்ச்சியை திமுகவிற்கு கொடுத்தால் அதிமுகவிற்கு அது இன்ப அதிர்ச்சியாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒருவேளை திமுகவிற்கு இந்த கூட்டணி உடைந்தால் திமுக மண்ணை கவிவிடும். ஆனால் இது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது சில அரசியல் விமர்சகர்களால். காரணம் என்ன அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் அந்த அளவிற்கு அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாராம் திமுகவிற்கு. ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள் திருச்சி மாநாட்டில் தங்களுடைய பலத்தை நிரூபித்து காட்டியிருக்கிறார். அதையே முதன்மையாக வைத்து திருமாவளவன் அவர்கள் எங்களுக்கு தமிழகத்தில் பெரும்பான்மையான தொகுதிகளில் பெருமளவில் வாக்கு இருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். எங்களுக்கு குறைந்தது 4 தொகுதிகள் இல்லை என்றால் எங்களுக்கு இந்த கூட்டணியிலேயே இடம் தேவையில்லை என்று உறுதியாக மு.க. ஸ்டாலினிடம் அழுத்தம் வைக்கிறாராம். இந்த அழுத்தத்திற்கு ஸ்டாலின் அவர்கள் பணிவதாக இல்லை என்று சொல்லப்படுகிறது. காரணம் என்னன்னா, மு.க. ஸ்டாலினுடைய இலக்கு விசிகாவுக்கு 2 தொகுதி, அதே போன்று சிபிஎம்முக்கு 1, சிபிஐக்கு 1, முஸ்லிமுக்கு 1, கொங்குக்கு 1, காங்கிரசுக்கு 5, இப்படி குறைந்த தொகுதிகளை மட்டுமே கொடுத்துவிட்டு குறைந்தது 28 தொகுதிகளில் திமுக இந்த முறை களத்தில் நிற்பதற்கு தயாராகி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினால் திமுக அந்தரத்தில் தொங்க போகிறது. திமுகவிற்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த எதிர்ப்புகள் வலுவானால் கண்டிப்பாக திமுக இந்த முறை மண்ணை கவிவிடும். எதிர்க்கட்சிகள் வலுவான கூட்டணியை அமைத்து விட்டால் திமுகவின் சோழியை ஈஸியாக முடித்து விடுவார்கள். ஆனால் என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து களத்தில் தான் நாம் பார்க்க முடியும். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.